அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது அப்பங்கள் எப்படி செய்யறது. முதலாவது நான் செய்து காட்ட போறது பாலப்பம், இரண்டாவது முட்டை அப்பம், மூன்றாவது சீஸ் அப்பம், நான்காவது கட்டு சம்பலோட சிங்களீஸ் கூட சாப்பிடுற கட்டு சம்பலோட சேர்ந்து சிவப்பு பச்சை அரிசி. நான் இந்த சிவப்பு பச்சை அரிசியை 5 மணி நேரம் தண்ணீரை வடிவா கழுவி ஊற விட்டு இதுக்குள்ள இப்ப நான் தேங்காய் இந்த இளநீர் தேங்காய்க்குள்ள இருக்கிற நீர் விட்டு அரைக்க போறேன். அரைக்கைக்கு நான் கூட தேங்காய்க்குள்ள இருக்கிற இளநீரை விட்டு அரைக்கிறேன். பிளாஸ்டிக்கா இருக்குது, கண்ணாடி கோப்பை ஒன்று எடுத்திருக்கிறேன். நீங்க எப்பவுமே இப்படியான உணவுகள் புளிக்க போடும் பொழுது, புளிக்க வைக்கிற பொழுது எப்பவும் ஒன்றில் கண்ணாடி இல்லாட்டா மாபிள் இல்லாட்டா பிளாஸ்டிக்குள்ள புளிக்க வைக்க வேண்டும். அலுமினியத்துக்குள்ளயோ இல்ல தகரத்துக்குள்ளயோ ஒரு நாளும் புளிக்க வைக்க கூடாது. நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம். அதுக்குள்ள சுடு தண்ணி கொஞ்சம் நான் விடுறேன் உள்ளுக்குள்ள. அது நல்லா கலக்கிறதுக்காக வேண்டி அதோட சேர்த்து அதுக்குள்ளேயே 2 மேசைக்கரண்டி சீனி புளிக்க வைக்கிறதுக்காண்டி இதை நான் இப்ப 12 மணி நேரம் புளிக்க வைக்க ஒரு டீஸ்பூன் உப்பு கிட்ட நான் போட்டு புளிக்க வைக்க போறேன். வடிவையில கறந்து போட்டு கலந்துட்டு ஒரு கப் அரிசி எடுத்து நான் அரைச்சினேன். அதனால இப்ப இதுக்குள்ள நான் 2 கப் அவிச்சம்மா, 2 கப் கோதுமம்மா, சீனோ பெரிய கப்பால் அளந்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரிய கப்பால 2 கப் கோதுமம்மா. இது ஒரு பால் பேக்கெட், அதாவது இந்த தேங்காய் பால் நான் நல்ல வடிவா கரைச்சிட்டேன். அந்த மாவை நீரும் கொஞ்சம் விட்டு கரைச்சினான். இப்ப இதை இறுக்கி வடிவா மூடி நான் 12 மணி நேரமாவது நான் இதை புளிக்க வைக்க போறேன். புளிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு இப்ப நான் அந்த மாக்கலவைக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் சீனியும் விட்டு கலந்து வச்சிருக்கிறேன். இதை வச்சு நான் அப்பம் செய்யறது எப்படின்றதை காட்டுறேன். அதுக்கு பாலும் ஆயத்தமா வச்சிருக்கிறேன். இதுல பாலப்பம் கோப்பைக்குள்ள எண்ணெய் எடுத்து உருளைக்கிழங்கும் வச்சு இப்படி பிடிச்சு அந்த எண்ணெயை சட்டியில பூசுறதுக்காக வேண்டி இப்படி நான் வச்சிருக்கிறேன். இதை பயன்படுத்தி நான் எண்ணெய சட்டியில சட்டி சூடாக்கியாச்சு. இந்த சட்டிக்குள்ள நாங்க இப்ப மாவு விடுறோம். இந்த கரண்டியால 1.5 கரண்டி மாவு விட்டு இப்படி சுத்தி எடுத்த பிறகு பாலை அதுக்குள்ள விடுறது. இனி பிறகு ஒரு மூடியால மூடிட்டு அதை அப்படியே அடுப்பில கொஞ்சம் இந்த பதத்திர வரைக்க நான் சட்டியில இருந்து இறக்கி ஒரு கோப்பைக்குள்ள அப்பம் வச்சிருக்கிறேன். அப்பதான் ஒரு சோடியா இருக்கும். இதுக்கு மேல திரும்ப இன்னொரு அப்பம் வைக்கலாம். இப்படி அதுக்கு மேல முட்டைய அடிச்சு உடைச்சு போட போறோம். இனி பிறகு ஒரு மூடியால மூடிட்டு அதை அப்படியே அடுப்பில கொஞ்சம் சாப்பிடும் பொழுது இதற்கு மேலே மிளகுத்தூள்களை தூவி விட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க அதுகளை குறைத்துக் கொள்வது. சீஸ் மேலால இனி பிறகு ஒரு மூடியால மூடிட்டு அதை அப்படியே அடுப்பில கொஞ்சம் ஒன்றுமே போடாம
செஞ்சுட்டு அதாவது வந்து பால் சீஸோ ஒன்றுமே போடாம தனியா மாவை மட்டும் வச்சு செஞ்சு பிறகு ஒரு மூடியால மூடிட்டு அதை வந்து அப்படியே அடுப்பில் கொஞ்சம் சம்பளோட சேர்த்து இந்த வெறும் அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்க, ட்விஸ்ட் பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.